Hey all, Assalamualaikum. Welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. Ramadan day 1 iftar preparation oda part 2 vlogல இருக்கும். So part 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம சேனல்ல தொடர்ந்து preparationsக்கான வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சிம்பிள் அண்ட் ஈஸி குக்கிங், delicious foodsனு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இதோட ஃப்ரீ டைம்ல தேவைப்படுறப்ப நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சோட சூப்பரான டெலிஷியஸான ஸ்நாக்ஸ் எல்லாமே எப்படி செய்யறதுன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அண்ட் டெசர்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் இடிச்சு வச்ச பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம் வந்து தாளிப்புக்கு சும்மா 5 மட்டும் சேர்த்து நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம மல்லி புதினா இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய சைஸ் ஆனியன் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இது எல்லாமே பேக் டு பேக் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன்ஸில் ஒரு சீக்ரெட் மசாலா வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக கஞ்சி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நமக்கு நோம்பு கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்றதையும் வந்துட்டு ரெடிமேடாக மிக்ஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம். அதையுமே வந்து நான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து இதில் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஊற்றிட்டு இந்த கஞ்சியை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு நம்ம வந்து ஒரு 7 விசில் கிட்ட விட்டுருக்கேன். நான் வந்து இந்த குக்கரில் வந்து டக்குன்னு விசில் வந்துடும், சின்ன குக்கராக இருக்கிறதுனால. நான் 3 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு நான் ஒரு 7 விசில் கிட்ட விடுவேன். அப்போ தான் நல்லா உளுந்து வடை மாவு தானே, இது உளுந்து வடை தானே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இது எப்படி சீக்ரெட்டாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலான்றதையும் நான் வந்து ரமலான் ப்ரிப்பரேஷன்ஸில் காட்டியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு வரும்போது நமக்கு உளுந்து வடை நல்லா மொறுன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வழக்கம் போல் நம்ம ஆட் பண்ணுற ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் சால்ட் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகு அண்ட் பச்சை மிளகாய் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் அது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாவு வந்து நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பிகாஸ் வந்துட்டு நான் எல்லா ஸ்நாக்ஸுமே நாளே செஞ்சு வைக்க வேணான்ட்டு மாவு அரைக்கும் போது சேர்த்து இதை அரைச்சி வச்சுட்டேன். உளுந்து வடை மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஷிஃப்ட்டில் காலி பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வைப்போம் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணியிருந்தேன்னா நான் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். நம்ம கை யூஸ் பண்ண நல்லா மாவு நெலுகலாகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வடை போடுறதுக்கு ரெடி ஆகிடும். ஈவினிங் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நாளைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வேக வச்ச நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சா, அதை நல்லா ஒரு கிளறிட்டு இதுலேயும் வந்து நான் மறுநாளுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்போவுமே நான் நோம்பு கஞ்சி வீட்டில் வைக்கும்போது 2 days சேர்த்து வச்சுப்பேன். செம்ம சூப்பராக ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு கஞ்சி டைப்பில் இருக்கும்போதே வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும். இதை எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வீடியோவில் பேக்கில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெலிஷியஸான நம்ம பிரெட் புட்டிங் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஸோ ஓகே, அதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒரு 4 பிரெட் மட்டும்தான் இருந்தது, லாஸ்ட் பீஸு. ஸோ அதை வச்சு எப்படி சூப்பராக செய்யலான்ற அந்த ட்ரிக் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆனால் மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன எவ்வளோன்றதையும் நான் டிஸ்பிளேல ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எப்படி ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு அது பின்னாடியே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சிருக்க சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சிருக்கிற மில்க் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க மில்க்கை ஃபுல்லாகவே, என்னோட ஜார் பெருசுன்றதுனால நான் பெருசே எடுத்துக்கோங்க நீங்களுமே, அதனால ஃபுல் மில்க்கையுமே வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. என்கிட்ட பீட்டர் இருக்குது, நான் பீட்டரில் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி மிக்ஸி ஜாரில் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற டைப்லேயே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அவுட்புட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க கண்டென்ஸ்டு மில்க் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். அதோட வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த அளவுலேயே எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு பல்ஸ் மோடும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ரீம் கேக் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மோல்டு வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸே வச்சுட்டு இதில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரீம் கேக் வாங்கும்போது எடுத்து வச்சு செஞ்சு பாருங்கள். இதுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக வந்து எப்பயாச்சும் செய்கிறவங்க வாங்குறதுக்கு தேவையில்லை இல்லையா.
அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா வரும். ஏர் ஃப்ரையரில் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதுவே நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லது. பிகாஸ் அது வந்து அடியிலேருந்து தான் நமக்கு ஹீட் போகும். அதனால இப்போ வந்து ஏர் ஃப்ரையரில் ஒரு 185 டிகிரி செல்சியஸ் அப்புறம் வந்து 20 மினிட்ஸ் மெஷர்மெண்ட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். இஃப்தார் டைமில் நம்ம வந்து எப்படி அந்த நோம்பு கஞ்சியை சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நம்ம நல்லா அந்த டைமில் ஒரு சூடு பண்ணி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சு நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு தனியாக நம்ம அந்த பவுலில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப தேங்காய் பால் சேர்த்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது ரொம்ப பிடிக்குமா, ஸோ நான் கொஞ்சம் கூடயே தான் ஊற்றினேன். நீங்கள் வந்து பார்த்து லிமிட்டாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ இதை வந்து இன்றைக்கி காலி பண்ணிடலாம். இதுவே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் தேங்காய் பால் ஆட் பண்ணக்கூடாது, தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. முந்தின நாளே வந்து அதை எடுத்து வச்சதோட கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் இஃப்தார் டைமில் அதை எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரிஜினலாக இன்றைக்கி செஞ்ச கஞ்சி மாதிரியே இருக்கும். மெத்தட் வந்து டக்குன்னு செய்ய முடியல, இல்லை வந்து கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் வந்து நமக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குது, டெய்லியும் பண்ண முடியல அப்படின்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அன்னைக்கே செஞ்சு குடிக்கிறதே தான் பெட்டர். இப்போ வந்து சின்னதாக இதுக்கு வந்து ஒரு ஆனியன் பக்கோடா மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரிப்பரேஷனும் பார்ட் 1 வீடியோவில் இதில் ஒரு சின்ன டிப் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பஜ்ஜி மிக்ஸ், ப்ரீ பஜ்ஜி மிக்ஸ், அதுவுமே ப்ரிப்பரேஷன் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ஆயில் சூடானதும் அந்த ஆயிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் எடுத்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டு நல்லா பரட்டிட்டு இப்போ வந்து நம்ம சூடான ஆயிலில் இப்படி போட்டு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஆனியன் பக்கோடா வந்து நமக்கு கிடைக்கும். இது மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப வீட்டில் செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக உள்ளலாம் வெந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அந்த ஆயிலில் இருக்கிற அந்த தூள் எல்லாமே வடித்து எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைனரில் மேலே டிஷ்யூ வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிலை ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு அந்த டிஷ்யூலேயே வந்து அந்த உள்ள அந்த வேஸ்ட் எல்லாமே வந்துடும். லாஸ்ட்டாக அந்த இதை இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டோன்னா வந்து ஆயில் அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்யூராக கிடச்சிரும். இது ஒரு சின்ன டிப் தான். நான் இந்த இஃப்தார் டைமில் நம்ம நிறையா ஸ்நாக்ஸ் செய்கிற டைமில் தான் இதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். உங்களுக்கும் வேணும்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Day 1 ஆஃப் ரமலானில் நம்ம வந்து ஃபலாஃபில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதுவுமே நான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது பார்ட் 1 விலாகில் எப்படி செய்கிறதுன்ட்டு. இதில் வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு இந்த பால்ஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா பரட்டி எடுத்தோம்னா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஒரு சூப்பரான ஃபலாஃபில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து அந்த தயிர் ஊற்றி அந்த சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இல்லை, தஹ்னியா சாஸில் தான் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நோம்பு கஞ்சிக்கு நம்ம சாப்பிட்றதுக்கும் வடை டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் பக்கோடாவும் இதுக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. A1 ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வீட்டில் இது ரெண்டுமே காலியாகிறதே பெரிய விஷயம். ஸோ அது ரெண்டோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 50 மினிட்ஸ் வரைக்குமே அதாவது நல்லா ஆற வச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அது ஒரு 10 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் விட்டுட்டு சுற்றி அந்த கத்தி வச்சு நம்ம கார்னர் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்தி பார்த்தீங்கன்னா கூட வந்துடும் ஈஸியாக. இப்போ நான் வந்து ஸ்ப்ரே டைப்பில் தான் இந்த விப்பிங் க்ரீம் வாங்கி வச்சுப்பேன். மேக்ஸிமம் ரமலான் டைமில் தான் அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். நார்மல் டைமில் நான் அந்த க்ரீமாக வாங்கி பீட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த டைமில் நம்ம ஹரிபரியாக பார்ப்போம்ல, அப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த விப்பிங் க்ரீம் நல்லா அதில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நிறைய இதில் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் நான் வந்து அந்த ஒரே ஒரு லேயர் தான் வச்சுருக்கேன். அதுவே அந்த மாதிரி சூப்பராக அந்த பார்க்குறதுக்கு லுக்காக காமிக்குது. அது மேலே வந்து நான் கலராக ஸ்டார் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஒரு தடவை இந்த பிரெட் புட்டிங்கை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப வீட்டில் உள்ள குட்டீஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அகர் போட்டு கடல் பாசி காய்ச்சி வச்சுருந்தோம். இதோட ப்ரிப்பரேஷனும் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம்ல, அது வந்து இப்போ நல்லா ஸ்டெட் ஆகி வந்துருச்சு. அதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 by 1 இப்போ வந்து நோம்பு கஞ்சி அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ட் 1 பார்த்துருந்தோம். ஸோ ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஆனியன் பக்கோடா, அப்புறம் ஃபலாஃபில், அப்புறம் டேட்ஸ், நட்ஸ் சேர்த்த மாதிரி டேட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ அது ப்ரிப்பரேஷன் வீடியோவில் இருக்கும், ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வச்சு அல்ஹம்துலில்லா நாங்கள் குட்டீஸோட சூப்பராக இந்த வருஷம் வந்து நோன்பு திறந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேவை. அல்ஹம்துலில்லா. இப்போ வந்துட்டு இதே விலாகில் வந்து நான் ரமலான் 2 அப்போ என்னெல்லாம் வந்து இஃப்தார் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ரெண்டுமே வந்து சேம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இப்படியே காமிச்சிட்டேன். ஸோ செகண்ட் இஃப்தாருக்கு வந்து
நான் எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த உளுந்து வடை மாவை, அதை போட்டு உளுந்து வடை சுட்டுட்டு ஸோ ரோஸ் மில்க் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல நம்ம ப்ரிப்ரேஷன் 1 விலாகில், அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே லைட்டாக விப்பிங் க்ரீமும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே ஸ்நாக்கு கொஞ்சமாக ஃபலாஃபில் அதுக்கப்புறம் கெட்டி சட்னிலாம் அரைச்சி வச்சு நம்ம ரொம்ப சூப்பராக அதுவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரூம் திறந்த கைக்கு எனக்கு இந்த க்ரீன் டீ ஒரு கப் குடிச்சிடணும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ செகண்ட் டே தராவியா போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதே மாதிரி செகண்ட் டே வந்து தராவியா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது 4-5 ஸ்நாக்ஸு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளை வந்து தொழுதுட்டு இருக்க டைமில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே பள்ளி இருக்கிறதுனால நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் தராவியா ரொம்பவே சூப்பராக எனக்கு முடிஞ்சது. ஏன்னா என்னோட குட்டி வந்து ரொம்ப அழகா அப்படியே சமத்தா அதே மாதிரி பொசிஷன்லேயே 1 hour கிட்ட உட்காந்துருந்தான். எந்த குட்டீஸுமே அந்த மாதிரி உட்காரல. வந்திருக்கு எல்லாருமே வந்து ஓடிட்டு ஆடிட்டு அந்த பக்கம் இருக்கவும் அவங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் என் பிள்ளை ரொம்ப சூப்பராக சமத்தா உட்காந்துருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு உடம்பும் சரியில்லை, ஸோ கோல்டு பிடிச்சிருந்துச்சு. அத்தாவோட அண்ணன் போயிருந்தாரு, என் கூட தம்பி வந்திருந்தாரு. பார்த்த உடனே 2 பேரும் வந்து பயங்கரமாக ஹக் பண்ணிக்கிட்டு அவர் அத்தா கிட்ட போய் விட்டுட்டு என்கிட்ட வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிடைச்சாலும் தான் அந்த குட்டீஸோட பாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. அது மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு ஆப்போசிட்டில் தெரியுதுல, அதுதான் நம்ம வீடு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாழைப்பழம் தயிர்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து கீஸ் வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. நம்ம வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக சுற்றி வந்து ஃபுல்லாக எம்டி லேண்ட் மாதிரி கொஞ்சம் தெரியுமா, அந்த மண் ஃபுல்லாக பயங்கர ஸ்பீடாக பறக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போயிட்டு வரும்போது தான் நமக்கு ஸ்கின்னுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. அடிக்கடி கோல்டு பிடிக்கிறது அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. மேக்ஸிமம் நம்ம கார் ட்ராவல் தானே பண்ணுவோம். ஸோ பார்க்கிங்லேருந்தே காரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து வெளியில் நடந்து போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சேஃபாக இருக்கலான்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. பேக் டு பேக் ரமலான் டே இஃப்தார் டே எப்படி ஈஸியாக ஆக்கலான்ற வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.